மேம் கிட்ட சென்சர்ஷிப்பே கிடையாது. ஜாலி என்ன வேணா பேசலாமா மேம்? We've grown up like that, all our friends. Yeah. And அது நானே பேசுவேன். மச்சான் இங்கே ஓட்டாக்கு போல உங்கள் அம்மா போட்டுக்கலாம்டா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் மெட்ராஸ்ல ஒரு பியூட்டி இருக்கு. திரும்ப once again Vikram Vedha was special. At some level, did you guys detach yourself from the story and looked at it like somebody else who had no I didn't give a damn about this ன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததா? எங்கேயுமே செல்ஃப் இன்டெலிஜென்ஸே இல்லை கதையில். அது இந்த செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து we are always very involved in the film. எந்த பாயிண்ட்லையுமே வந்து it will never go away. அந்த ஏதாவது ஒரு சேஃப்டி பின் அந்த லைக் ஃப்ரேமில் வந்துட்டு எங்கேயாவது ஒரு குட்டி பூச்சி இதுனா கூட எனக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். அது வந்துட்டு அது போனால் தான் வந்துட்டு இல்லைன்னா அந்த பூச்சி அங்கே வேணும். ஸோ அந்த ஒரு ஓசிடி குவாலிட்டி இருக்குது. பயங்கர கண்டினியூட்டி இஷ்யூஸ்லாம் பயங்கர கண்டினியூட்டி இல்லை ஜென்ரலாக சுட்டுட்டு அவருக்கு கரெக்டான கையில் கட்டுப்பட்டுருந்தார். நான் பார்த்தேன். அவனே ஸ்லிப்பாக இருந்தால் செஞ்சிருவேன். அது ஒரு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அந்த ஒரு வியாதி வந்து எங்கேயாவது ஒன்று அடிச்சிடும். அந்த நம்ம ஓவர் இன்டெலிஜென்ட்டாக இது பண்ணுறதுன்னு. அப்போ நாங்கள் போத் ஆஃப் அஸ் ஆர் தேர் அஸ் கேட் கீப்பர்ஸ். சரி ஓவராக போயிட்டுருக்கு. காயத்ரி வந்து அப்பப்போ வந்து 8 டேக்லாம் வந்து ஓவர் நீ ஓகே நம்ம ஓகே லெட்ஸ் ஃபிகர் அவுட் வாட் அப்படின்னு. எக்ஸப்ட் தட் அந்த ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஷாட்டில் இட்ஸ் அ சிங்கிள் ஷாட் வித் ஸ்டார்ட்ஸ் அண்ட் கோஸ் ஆல் த வே அப். அது மட்டும்தான் ரொம்ப நேரம் போச்சு. வி ஷாட் ஒரு ஹாஃப் அ டே. அப்போ நெக்ஸ்ட் டே வி ட்ரைட் அ டிஃபரண்ட் டெக்னிக். சார் அந்த படியிலேருந்து டக்குன்னு எப்படி இந்த ஷாட் வந்து என்ன ரிக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி ட்ரைட் வாஸ் வேறு டெக்னிக் ட்ரை பண்ணோம். ஈஸியஸ்ட் வே இஸ் டு டூ வித் ட்ரோன். அது ஈஸியாக பண்ணிடலாம். பட் ட்ரோனில் வந்து உங்களுக்கு லென்சிங் கரெக்டாக இருக்காது அண்ட் குவாலிட்டி ஆல்சோ இஸ் நாட் கிரேட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வாட் வி ட்ரைட் வாஸ் கிம்பிளில் வந்து வி ஃபாலோ. இங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இங்கே வந்து திலீப் ஹேட் ரிக்ட் தி சிங் wires. ஸோ த ரிக் பர்சன் வாஸ் வேரிங் தட் இது ஹார்னஸ் மாதிரின்னு. இங்கே வந்து அந்த பாயிண்டில் வந்து மாட்டிட்டு ஹி வாஸ் லிஃப்டட் அப் கோஸ் ஓவர் தேட். இங்கே ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஹில் கோ ஓவர் தேர்ஸ் அ வால் ஆல்சோ ஓவர் ஹியர். அந்த வாலை தாண்டி அங்கே போயிட்டு ஹில் ஹேவ் டு கேட்ச் த ஃப்ரேம். ஸோ தட் இஸ் ஸ்மூத்னஸ் வரல. ஏன்னா லைக் இங்கே புல் பண்ணுறதும் இதெல்லாம் மிஷின் இல்லை இல்லையா? ஸோ அதனால் அந்த எக்ஸாக்ட் ஃபோர்ஸ் ஏன்னா அவர் போய் லேண்ட் ஆகுறது அதிலெல்லாம் ஷேக். அந்த வால் மேலே போகும்போது வி ஆர் லூசிங் ஃப்ரேம். ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அ டே இதில் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வாஸ் அ சண்டே. எங்களோட ரிக் பர்சன் பாபுன்னு ஒருத்தர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு வச்சுங்களேன். க்ரேனு ரிக்கு அதெல்லாம். ஸோ அவரும் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் முகேஷ், அசோசியேட் கேமராமேன் முகேஷ்னு. ஸோ போத் ஆஃப் தெம்க்கு வந்து அது எப்படி அந்த ஷாட் வந்து எப்படி பண்ணாமல் முடியும். இந்த நெக்ஸ்ட் டே வி ஷூட்டிங் இன் அதர் லொகேஷன். அவங்களுக்கு டே அங்கே ஷூட் பண்ணிட்டு இதை பற்றியே நோண்டிகிட்டே இருப்பாங்க. சரி நீங்கள் போய் தயவு செஞ்சு போய் ஏதாவது ஃபிகர் அவுட் பண்ணுங்க அப்புறம் வரோம் பார்க்கலாம். ஸோ அவங்க போயிட்டு ஆக்சுவலாக ஃபிகர் அவுட். ஸோ தே ஃபிகர் அவுட் லைக். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணோன்னா சேம் கிம்பிள் இப்படி வருது. த கிம்பிள் இஸ் தென் புட் ஆன் டு அ crane, on to a jimmy jib. So the jimmy jib then goes up and as it reaches over there somebody takes the gimbal again from there. ஏன்னா அது அப்புறம் ரூம்குள்ளே போகிறது இல்லை. ஸோ அங்கேருந்து திருப்பி கேமராவை எடுத்து he has to step down 2 steps and then take it into that space மாதிரின்னு. while the whole pan and tilt was controlled by Vinod with அதுக்கு ஒரு அப்பாரட்டஸ் வச்சு. ஸோ அந்த இங்கே ஏன்னா இது வந்து அங்கே போகும்போது சிக்னல் போயிடும். அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வந்து ஆமாம். பியூட்டியில் ஒரு கதையை நம்பி பல பேர் உங்களோட சேர்ந்து ஓடும் போது அது ஒரு நல்ல ஃபீலிங். Towards the climax where Maddie is standing over here and you see Simon crossing, the transparent Simon will cross. The next shot is Maddie வந்து நின்றுப்பான். He'll say இங்கே தான் கட்டி போட்டிருந்தாங்கன்னு. So it goes around him and as it goes around him it will change from day to night. Those lights will flicker. So that we have to shoot in 2 shots. No, இது வந்து ட்ரெடிஷ்னலி இது வந்து மோஷன் கண்ட்ரோல் வச்சு ஷூட் பண்ணோம். ஏன்னா the same movement has to be repeated twice. மோஷன் கண்ட்ரோல்லாம் இல்லை. ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு அவர் கணீர்னு இருக்கும் வாய்ஸ் 1 2. ஸோ டைமிங் கவுண்ட் பண்ணிட்டு இவர் புஷ் பண்ணுறவர் வந்துட்டு அவரும் அதே ரிதம்ல 1 2 இது. ஸோ அந்த மாதிரி மேனுவலாக பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா வந்துட்டு ஆவிட்லேயே கம்போஸ் ஆயிடுச்சு. அந்த கவுண்ட் வந்து எக்ஸாக்டாக அந்த ரிதமில் கவுண்ட் பண்ணணும். இந்த கை ஹூஸ் புஷிங் த ட்ராலியில் ஹேஸ் டு ஹிட் த மார்க்ஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அது ஒரு 10 வாட்டி பண்ணி ஹி வாஸ் ப்ராக்டிசிங் டு கெட் த ரிதம். ஏன்னா யூ ஹேவ் டு புஷ் அண்ட் வாக் அட் அ பர்டிகுலர் பேஸ். ஸோ இங்கே பாயிண்ட் ஆக்சுவலி அவர் நம்ம வேறு ஷாட் இருந்தால் அவர் பாட்டு புஷ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறோம். நாங்கள் அங்கே ஏதோ பண்ணிட்டு அங்கே இதுல பண்ணுறீங்க.
பார்க்குறோம் ஒரு அரை மணி நேரம் நைட் ஷூட் எல்லாம் ஒரு 12 மணிக்கெலாம் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திலீப் வந்துட்டு இஸ் அ பண்டில் ஆஃப் டேலண்ட். இஸ் லைக் ஃபேமிலி டு அஸ். அவர் வந்துட்டு ஓரம் போல் எங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எஸ்ஐயில் யூஸ் டு டூ சம் லைக் பார்ட் டைம் கிளாஸஸ் மாதிரி. ஸோ தட் டைம் ஹி வாஸ் மை ஸ்டூடெண்ட். ஸோ இஸ் வெரி வெரி டியர் டு அஸ். அண்ட் வந்துட்டு அவனோட டேலண்ட் அண்ட் எனர்ஜி வந்துட்டு அது அன்பிலீவபிள். காலையில் எங்கே ஷூட் மேம், நைட்டு வந்துட்டு அங்கே ஷூட்டு. எப்படா தூங்குனா நடுவில் காரில் போவான்ல. அப்போ இது வந்துட்டு ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். இது வந்துட்டு அவன் ஒரு லைஃப் ஸ்டைலாக பண்ணிட்டு வந்துட்டு எங்கள் ஷூட்டு டே நைட் வேறு படம் ஷூட்டு, திருப்பி நெக்ஸ்ட் மார்னிங் வில் கம் டு அஸ். உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ரெடி 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 லைக் ஷூட்டு தொங்குச்சுன்னா வந்துட்டு திலீப் கொஞ்சம் சவுண்ட் விடு திலீப் அப்படின்னா அப்புறம் எல்லாத்துக்கும் அந்த ஒரு ரெடி ரெடி ரெடின்னு கற்றுனா அந்த ஒரு எனர்ஜி. அண்ட் என்னன்னா அவன் வந்து இஸ் வெரி இன்வென்டிவ் ஸ்டண்ட் டைரக்டர். ஏன்னா ஹி இஸ் ஆல்வேஸ் இன் டச். இப்போ உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, வாட் ஆர் த லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் பீயிங் யூஸ். அவன் தம்பி அனுப்பி ஆஸ்திரேலியாவில் வந்து ரிக்கிங்க்கு ஒரு கோர்ஸ்க்கு நான். ஆமாம், இப்போ ரீசெண்டாக ஸோ அப்டேட் ஆகிட்டே இருப்பான் ரிக்கிங் கோர்ஸ். ஸோ எப்போவுமே பண்ணதை திருப்பி பண்ணக்கூடாதுன்னு எப்பவுமே ஏதாவது ஒன்று பயங்கர ஒரு ப்ரைட் இருக்கும். ஸோ ஏதாவது வந்து இப்படி பண்ணலான்னா திலீப் வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு சொல்லுவான், சார் நான் அது மாதிரி வேறு படத்தில் பண்ணியிருக்கேன், நம்ம வேறு ஏதாவது யோசிக்கலாம் சார். நான் ஆக்சுவலி குவார்ட்டர் கட்டிங்க்கு வந்துட்டு அப்போது ரிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கம்மி லைக். ஸோ வந்துட்டு அந்த காருக்கெலாம் வந்துட்டு அவன் லேத்தில் வச்சு ரிக்கெல்லாம் பில்ட் பண்ணான். சூப்பர் பிரிக் அந்த காண்டஸா காரு. ஸோ வி வாண்டட் டு சி த ஹோல் கார் அண்ட் த ரோட். ஸோ நீங்கள் யூஸ்வல் கார் ரிக் போட்டால் யூ வில் ஹேவ் டு ஃபிட் இட் ஆன் த காரில். ஸோ யூ கான் சி த ஃபுல் கார். ஸோ இது வந்து யூஸ்வலி வந்து பின்னாடி ஒரு கார் வச்சு ஃபாலோ பண்ணலாம். பட் அது என்னென்னா இட் ஒன்ட் பி லைக் ரிக் ஷாட்னா நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா கார் அண்ட் கேமரா வில் டேர்ன் டுகெதர். ஸோ இட் சீம் லைக் த ரோட் இஸ் கோயிங் அரவுண்ட் யூ. ஸோ அதுக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஆர்ம் ஒன்று. ஸோ கார் அங்கே இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 8 அடி தூரத்துக்கு கவுண்டர் வெயிட் வேற பண்ணணும். இது ஏன்னா இது ஸ்டீல், இதுக்கு செம வெயிட். ஸோ காருக்குள்ளே வந்து ஒரு 50 kg வெயிட்டை போட்டு டு பேலன்ஸ் இட் அவுட். அண்ட் இதை வந்து கொஞ்சம் பம்ப் மேலே போச்சுன்னா அந்த crane will hit the ground and all that. So அதுக்கு காம்பன்சேட் பண்ணதுக்கு லைஃப் சார் கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூரில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் ரிக்ல உட்காரன்னு சொல்லி இறந்துட்டார் ஸ்பாட்ல. ஸோ இதெல்லாம் திலீப் சுப்ராயனோட ஒர்க்கை நீங்கள் பேசினா மக்களுக்கு தெரியணும்ல. how much of effort goes into the நம்ம டம்மி கத்திக்கு பதிலாக ஏதாவது ஒரு கத்தி ஏடி தப்பாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? சும்மா பாட்டில் உடைக்கிற சீன்லேயே அடி வாங்கினவங்களாம் இருக்காங்க. திலீப் வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆனால் சேஃப்டி அவங்க ஆளுங்களுக்குனா சேஃப்டி. ஏதாவது ரொம்ப ரிஸ்க்குன்னா திலீப்பே தான் இறங்கிப்பான். வந்துட்டு அந்த மாதிரி அவன் வந்துட்டு ரொம்ப ப்ரொடெக்ட். நத்திங் இஸ் வர்த் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது. ஏன்னா the simple thing is there's always a simpler solution. நீ அவ்வளோ நீ ஆக்சுவலி 10 மாடியிலேருந்து குதிக்கலாம் தேவையில்லை. யூ கேன் லைக் ஃபிகர் அவுட் அ வே பை விச் இட். அதுதாங்க சினிமா. யூ ஹேவ் யுவர் ஆர்ட் ஆஃப் டிசெப்ஷன். 2-3 விஷயம் தான் சொல்லணும்னு தோணுது. அதான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால ஒன்று என்னன்னா சார், விஜய் சேதுபதி தப்பிச்சு வந்த உடனே மழை ரசிச்சுட்டு திரும்ப ஓடுறாரு. டக்குன்னு அந்த ட்ரெய்லர் அந்த இது அந்த லொக்கேஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஜம்ப் மாதிரி பட்டுச்சு. 2வது டில்லியோட ஏஜிங் வந்து விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் அந்த தலையில் வெள்ளை போட்டது கொஞ்சம் ஆப்வியஸ். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால சொல்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ட்ராவல் அந்த 13க்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடின்ற அந்த சீன் கொஞ்சம் டில்லிக்கு கொஞ்சம் ஐ திங்க் அந்த ஏஜிங் ஃபேக்டர் கொஞ்சம் செட் ஆகலையும் தோணுச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாக் பவுடர் தலையில் போட அது ஒன்று மட்டும் தான் ஃபீல் ஆச்சு. மற்றபடி சைமன் ஒரு சீனில் ஜீசஸ் அப்படின்னுவாரு அவர் சைடில் உட்காந்துருக்கும் போது சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது. அப்புறம் உங்கள் 2 பேரோட ஹியூமர் வந்து அது ரொம்ப ஒரு அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு எங்களுக்கு. டக்குன்னு அதை பொட்டேட்டோ ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் அடிச்ச போதெல்லாம் நாங்கள் 2 பேரும் அந்த லைனுக்கு எவ்வளோ உழுந்து சிரிச்சோம் தெரியுமா? ஏய் பிஎஸ் நோத்ரா வேற லெவலில் ஃப்ரேம் செட் பண்ணுவாருன்ற மாதிரி அவரே தன்னை ஃபீல் பண்ணிக்கல. கதைக்கு என்ன தேவையோ 2 இடத்துல தான் ஒரு ஸ்லோ மோஷனில் மாதவன் சார் நடக்கும்போது அப்படி கன்னு ரோல் பண்ணிட்டு போன ஒரு இடம். படியில் இறங்கும் போது ஆக்சுவலி அந்த ஷாட் வந்துட்டு வினோதுக்கு இஷ்டமே இல்லை. இது இன்னும் ரொம்ப மாசாக இருக்கு, இது எடுக்கணுமா? அப்புறம் வினோத் ஹீரோ ஃபர்ஸ்ட் வரா எடுமா ஸோ ஆக்சுவலி கரெக்ட். இன்னும் கொஞ்சம் ஐ மீன் அது ஓகே. அந்த அவ்வளோ பெரிய சாங் பிரீதரா எங்களுக்கு படம் பாட்டு முடுற அர்த்தம் என்ன கதை சொல்லலாம் சேதுபதி என்ன கதை. ஆனால் அது வந்து என்னன்னா இல்லை அன்இன்டென்ஷனலி ஐ மீன் ஆஸ் த ஆடியன்ஸ் அன்இன்டென்ஷனலி அந்த சாங்கில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மற்ற சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸில் ஹாஃப் பாயில் கஜா அவங்களோட ஃபேஸஸ்லாம் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகும். அது வந்து தேர்ட் ஸ்டோரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்புறம் ஹரிஷ் பெராட்டியா சேட்டா கேரக்டர். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நமக்கு எஸ்டாப்ளிஷிங்க்கு வந்துட்டு ஒரு சீன் அப்படி தான் இருக்குது. அதுக்கு அந்த அளவுக்கு தான் ஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்து அவங்க
வேதா சுற்றி இருக்கிற மக்கள் அவன் எவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அவங்களோடன்னு வந்து அது ஒரு 4 சீன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே வந்து இந்த சாங் வச்சுருக்கோங்காக ஸோ அது வந்து வி தாட் வில் யூஸ் அ சாங் ஃபார் தட். அதனால தான் இட் இஸ் நாட் வெரி ப்ராப்பர்லி கோரியோகிராஃப்டு. கல்யாணோட ப்ரீஃபே வந்து இட் ஹேஸ் டு பி வைல்டு. ஸோ ரொம்ப ஸ்டெப்பு போட்டு அண்ட் கல்யாண் இஸ் வெரி குட் அட் தட். இனிஷியல் டிராஃப்டில் வந்துட்டு சாங்ஸே இல்லை படத்தில். அதுக்கப்புறமா வந்துட்டு அது ஸ்லோவாக க்ரீப் ஆயிடுச்சு. நம்ம வந்து ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது அப்படின்னு ஸோ அந்த 2 சாங் வி brought it in. அதாவது இப்போ விஜய் சேதுபதி சாருக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு மீட்டர் கொடுக்கப்பட்டதுனால ஐ திங்க் மாதவன் சார் கொஞ்சம் நோட்டீஸ் ஆகாமல் போயிருக்காரோ சில இடத்துலன்னு தோணுச்சு. ஸோ வில் டேக் இட் அஸ் அ சான்ஸ் டு டெல் பீப்புள் தட் ஹவ் கிரேட் ஹி வாஸ். ஒரு பர்டிகுலர் இடத்துல சும்மா சாதா ரியாக்ஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. என்ன மேடியோட கேரக்டர் விக்ரம் வழியாக தான் வி ஆர் சீயிங் த ஸ்டோரி. விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி ஒரு சட்டிலான ஒரு பயங்கர டீப்பான பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் கேரக்டர் ஆர்க்குன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோட கேரக்டர் தான் ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு எங்கெல்லாமோ போயிட்டு வேற கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃபண்டமெண்டல்ஸே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இல்லை. ஆஸ் அன் ஆக்டர் வந்து அது புல் ஆஃப் பண்ணுறது. அண்ட் அவர் வந்து கிளியராக படி பை படி அவரோட முதல்ல ஆரம்பிக்கும் போது அவர் ஜாலியாக இருப்பார். ஹில் பி இன்ட்ராக்டிங் வித் திஸ் டீமு. அப்புறமா அந்த ஒரு பாயிண்டில் வேதாவை மீட் பண்ண பாயிண்டில் வந்து ஆக்சுவலி இன்ஃபேக்ட் டியூரிங் டப்பிங் அண்ட் ஆல் அவருக்கு வந்து 3 டோன் இருக்கும். அவருக்கு பயங்கர பேஸ் வாய்ஸ். அந்த பேஸில் வந்து 3 டோன் இருக்கும். ஒன்று வந்து அப் டு த பாயிண்ட் ஆஃப் வேதாஸ் என்ட்ரி, தென் வேதாவோட என்ட்ரிலேருந்து வேதாவோட இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு டோனு, தென் இந்த சைமனோட டெத்துக்கு அப்புறம் இருக்கிற டோனு வித் ஹிஸ் டீம். அண்ட் இதை தவிர வென் ஹி ஸ்பீக்ஸ் டு பிரியா பேசும்போது ஒரு டோனு ஒரு வாய்ஸ். அது வேறு அவர் வந்துட்டு நான் மார்னிங் வந்தோடனே நான் இந்த சீன் பண்ணுவேன், அப்போ இந்த வாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock மேலே இந்த வாய்ஸ் வரும். கடைசியாக போகும்போது இந்த இது பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு ஸோ ஒருத்தருக்கும் விஜய் கிட்ட பேசும்போது அந்த ஒரு பேரிடோனில் பேசுவார். ஸோ அந்த ஒரு டீட்டெயிலிங். அண்ட் இன்னொன்று என்னென்னா லைக் ஜென்ரலாக இப்போ ஒரு ஹியூமரு அந்த ஒரு ஸ்வாக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு விசிபிளாக தெரியும். இவரோட அந்த ப்ரில்லியன்ஸ் ஆக்டிங்க்கு நம்ம வந்துட்டு லைக் அது விசிபிளாக காட்ட முடியாது. பட் ஐ திங்க் ஆமாம், ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் பேசினவங்க வந்து அது சொல்கிறாங்க, விஜய் இன்க்ரெடிபிள் பட் மேடியும் நிற்கிறான்பா, அவன் சைட் பை சைட் நிற்கிறான். எங்களுக்கு வந்து மேடிக்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா இல்லை ஹீ கேன் பிரிங் ஒரு பயங்கர இன்டென்சிட்டி வித்தவுட் அதை வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக காமிக்காம. தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ் இன்டென்ஸாக இருக்கிறதுக்கும் ட்ராமேட்டிக்காக இருக்கிறதுக்கும். ஏன்னா யூஸ்வலி வந்து இன்டென்ஸ்னு காமிக்கிறதுனா இங்கே வந்து அதுதான் அந்த ட்ராமா தான் வந்து இன்டென்சிட்டின்னு நீங்கள் நினைக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய சேலஞ்சாக பட்டுச்சுன்னா ஹி இஸ் கிராக்கிங் சம்திங் பிக். ஆனால் அதுக்கு என்ன மீட்டர் வந்து எமோட் பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ண புஷ்டேண்டா மாதிரிலாம் இல்லாமல் அவர் அந்த ஸ்டோரிக்கு பேக் ஸ்டோரிக்கு என்ன ஒரு இன்டென்சிட்டி கிராக் பண்ணா இருக்குமோ அது அவர் ஃபேஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அண்ட் அந்த ஒரு டெத்து போய் சொல்கிறதும் இல்லை, அந்த ஒரு எக்ஸ்பிரஷனு அவர் அந்த இதை தூக்கிட்டு காஃபி அதில் அந்த ஒரு மினிமலாக ஒரு எக்ஸ்பிரஷன், அதில் ஒரு செம்ம இன்டென்சிட்டி, ஒரு செம்ம சம் பிளேசஸ் வேர் நாங்கள் வந்து we were shooting at 48 frames or 72 frames மாதிரின்னு, எஸ்பெஷலி தட் பிட் இன் த கராஜ் வேறு அவங்க பைக்கை ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் வரும்போது தட் we had to shoot in 72 பிகாஸ் அதுக்கு ஒரு மூவ்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு இது தேவை. பட் த எக்ஸ்பிரஷன் will play out in நார்மல் மாதிரின்னு. ஸோ முதல்ல கப்புள் ஆஃப் டைம்ஸ் ஷூட் பண்ணும்போது இல்லை இட் வாசன்ட் ரைட். மேடியோ வந்து பார்த்துட்டு இல்லை ஏன் கரெக்டாக வரல அந்த ஸ்லோ ஸ்பீடு. ஸோ என்னென்னா when you see in ஸ்லோ மோஷனில் எவ்ரிதிங் வில் கெட் வெரி வெரி ஆக்சென்ச்சுவேட்டட், பெருசாக தெரியும் ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது. ஸோ அவர் வந்து மீட்டர் அதுக்காக இன்னுமே லைக் இந்த மீட்டர் தான் வேணும், பட் இந்த மீட்டர் வந்து ஸ்லோ மோஷனில் வரணும். ஸோ அதுக்கு வந்து he practice a couple of different ways of getting those looks, that intensity, so that it fits into slow motion. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் லைக் அவ்வளோ டெக்னிக் இருக்கு அவருக்கு. அண்ட் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ தூக்கி நிற்கிறதுக்கு வந்துட்டு மேடியோட சப்போர்ட், ஐ மீன் மேடியோட அந்த ஒரு இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, அது ஐ திங்க் இட்ஸ் அ ஹியூஜ் சப்போர்ட். அண்ட் அந்த ஆக்டராக அந்த ஒரு பெருந்தன்மை இருக்குது இல்லைங்க, லைக் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் கிளியராக இது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஆடியன்ஸில் வந்துட்டு ஷுவராக கத்துவாங்க. அதை தாண்டி வந்துட்டு கான்ஃபிடென்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடென்ஸு அந்த ஒரு ஜென்ராசிட்டி வந்துட்டு அந்த மனுஷனுக்கு இல்லை. ஐ திங்க் எங்களுக்கு வந்து த பிக்கஸ்ட் கிஃப்ட் விச் வி காட்
வாஸ் ஹேவிங் விஜய் அண்ட் மேடி ஆன் போர்ட். ஸோ இப்போ சாம் சிஎஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி பயங்கர கோளாராக ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா அது சீனை சாப்பிட்ருக்கும். சும்மா அப்படி சட்டிலாக வயலின் வந்துட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை அந்த தாக்கே பல வெர்ஷன் இருக்குது. ஜாலி வெர்ஷன் இருக்குது, சோக வெர்ஷன் இருக்குது, ஒரு டீமன் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு இப்போ நீங்கள் யாருக்கிட்ட போய் ப்ரீஃப் பண்ணுவீங்க, எந்த ஒர்க்கை யார் ஃபாலோ பண்ணுவா? வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஏதோ அட்வர்டைஸிங் கொஞ்சம் பண்ணோம், அதில் தான் அறிமுகம், அதில் தான் பழக்கம். அவர் வந்துட்டு சான்ஸே இல்லை. அவர் இப்போ கூட வந்துட்டு ஏதாவது இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். ஒன்று தான் சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட். இப்போ ஒரு கேங்ஸ்டர் படம்னாலே நம்ம இப்படி தான் பார்த்து பழக்கப்பட்டோம். பட் நீங்கள் இப்படி தான் கேங்ஸ்டர் படம் மாதிரி காமிச்சிட்டிங்க. மேபி அதுதான் உண்மை, நாங்கள் நம்பிக்கை ஆசைப்படுறோம். அது என்னென்னா அந்த சுட்டப்புறம் எப்படி சார் கீழே விழுவாங்க, அந்த மேட்டர் எனக்கு ஒரு பெரிய டவுட். இந்த டெத்து எப்படி இருக்கும், ஒருத்தர் சுட்டா எப்படி கீழே விழுவாங்க? There are a couple of different things. Actually, most of what is there in the film is pretty close to real, except in a couple of places. இப்போ இந்த ஜிஜோ ஷூட் பண்ணும்போது we have dramatized it a little. அப்போ பிரேம் இது சைமன் போயிட்டு திரும்ப வந்து உட்காந்து so he will collapse down and actually என்னன்னா ஷூட் பண்ண உடனே இல்லை, depending on where it hits, you don't die immediately. So if it's a head shot na you die immediately, if it's a heart shot na you die immediately, but everything else you can actually survive. If it goes to your lungs, if it goes to your stomach, you can one so adnala Vikramukku vandu there's a pattern of shooting. Avan epovume he'll shoot twice tap. So usually double shot adicha there is a definite kill rate. சரி. So how people collapse depending on where it is hit if it's a kill shot na you collapse அப்படி டாப் அவ்வளவுதான். ஆக்சுவலி திலீப்பும் அதை வந்துட்டு ரிசர்ச் பண்ணோம். வந்துட்டு எதுனா வெஜிடபிள் மாதிரி விழுந்துடணும், அது வெஜிடபிள் அது. அதனால் அவங்க வந்துட்டு ஸ்டண்ட் ஆளுங்க இல்லை ஆக்டர்ஸ் வெஜிடபிள் மாதிரி விழணும், இதே சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அது வந்துட்டு ஆஸ் க்ளோஸ் டு லைக் சில இதில் ட்ராமடைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பியூட்டி ஆஃப் த ஃபிலிம் லைஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் சார். நீங்கள் அதை அந்த ஃபிலாசபியை டேப் இன் பண்ணது தான் இஸ் குவைட் இன்ஸ்பைரிங். தென் ஒரு கதையில் வந்து நல்லவன் கெட்டவன் இருக்கலாம், 2 பேருமே கெட்டவங்கன்றது. மாதவன் 2 டைலாக்ல சஜஸ்ட் பண்ணிட்டீங்க மொத்த படத்தையும். கடைசியாக வந்து இவரை கண்ணால் பிடிக்கும் போது அப்புறம் நான் பண்ணுறதும் அவன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசன்ற அந்த ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸு. இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி கடைசியில் பார்த்து இவனும் பணம் அலையிறாங்க, என்னத்தை பிறந்து இவனும் போலீஸ் வந்துடுறேன் அந்த. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரியா? த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஆக்சுவலி வாஸ் இதுதான் நல்லது கெட்டது, மொராலிட்டி, மாரல் ஆம்பிகுவிட்டி. ஆக்சுவலி மாரல் ஆம்பிகுவிட்டி இஸ் தி சென்டர். அதை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் தான் இந்த இது வந்துச்சு. இந்த விக்ரமாதித்ய வேதாளம் கதையில் பற்றி பேச ஆரம்பித்தோம். லைக் ஏன்னா அதில் வந்து எப்போவுமே மாரல் கொஸ்டின் ஒன்று இருக்கும்னு சைல்ட்ஹுட்லேருந்து தெரியும்ல. ஸோ அந்த மாரல் ஆம்பிகுவிட்டி லைக் எது கரெக்டு எது தப்புன்னு வந்து தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது அண்ட் அந்த ஃபவுண்டேஷனே பிரேக் பண்ணுற மாதிரி. ஸோ தோஸ் ஆர் த ஐடியாஸ் நாங்கள் முதல்ல பேச ஆரம்பிச்சது. தென் இன்ஃபேக்ட் வந்து எந்த செட்டிங்கில் வைக்கலான்னு வந்து வாஸ் அ டிஸ்கஷன். லைக் டப்புன்னு வந்து இது காப் கேங்ஸ்டர்னு ஆரம்பிச்சது இல்லை. பாலிடிக்ஸு இல்லைன்னா வந்துட்டு பிஸ்னஸ் வேர்ல்டு லைக் வேறு ஆப்ஷன்ஸ் யோசிச்சோம். இன்ஃபேக்ட் வி வர் திங்கிங் லைக் பிஸ்னஸில் வைக்கலான்னு, லைக் ப்ராப்பர் பிஸ்னஸ் ஃபேமிலிஸ்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை ஆர் இதில் பாலிட்டிக்ஸில் வைக்கலான்னு. பட் என்னென்னா இந்த கதைக்கு வந்து எங்களுக்கு அந்த ஒரு வயலன்ஸ் ஒன்று தேவைப்பட்டது. லைக் யூ நீட் ஹார்ட் இமோஷன்ஸ் ஃபார் இந்த ஒரு ஐடியா டு கன்வே. ஸோ அது வந்துட்டு நேச்சுரலாக செட்டிங்காக இருக்கணும். லைக் வந்துட்டு இப்போ பிஸ்னஸில் வச்சுட்டு அவங்க பயங்கர it will be only mind games. So அதுக்கு வந்துட்டு the hardest emotion would be jealousy, greed. இதுல மரணம் இதுல வந்து ஏன்னா இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் இல்லைங்க. சாவு வந்து இஸ் த ஹைட் ஆஃப் தட் திங். இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லது கெட்டதுலாம் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். அந்த பாயிண்ட்லேருந்து தான் வந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் பேக். ஸோ அந்த மரணம், அந்த ஒரு டெத்து, அந்த ஒரு வயலன்ஸ்னு ஒரு ஐடியா வந்து இன்ட்ரின்சிக்காக தேவை. ஸோ அதுலேருந்து காப்பன் அதே மாதிரி இந்த antagonist, protagonist, antagonist, the hero, villain, those things are all very interesting. ஏன்னா எனி ஸ்டோரி அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஓரம் போலேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வில்லன் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருக்கும். இட் மைட் பி இரிட்டேட்டிங், பட் அவன் நல்ல மனுஷன். கடைசியில் பார்த்தா ஹீரோ வில் லூஸ், வில்லன் வில். ஸோ அண்ட் குவார்டர் கட்டிங்லையும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த அந்த லைனை பிளர் பண்ணுறது இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் திஸ். லைக் சீக்ரெட் கவ் ஆஃப் சினிமா இல்லை. There has to be a hero, there has to be a villain. The hero wins in the end. Or in some way, and the villain சொல்றது வந்து can be a volcano bursting, it can be a tsunami hitting country, it could be anything. But you need a villain.
யூ நீட் எதுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறோம். பட் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாஸ் அந்த லைனை ப்ளர் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்டில் நான் தான் லைக் இட் கேம் அப் டு this script as such. But thank you so much for giving us the pride and pleasure of owning a film. அதாவது இது தமிழ்டா எங்களுக்கான படம்டா. ஏன்னா we just ended up, somebody tweeted saying, I tweeted saying stop complaining that we don't have enough quality films, or this film has to make a minimum box office of 50 crores. அப்புறம் then complain about not getting to watch good films. அப்புறம் somebody else said that சும்மா டர்ன்க்குன்னு வந்து பேசி அந்த சாவச்சுறாங்க மரியாதையே வந்து விக்ரம் வேதா பாரு எங்ககிட்ட இங்கே எடுத்துருக்கு அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை இன்ஸ்பயர் பண்ணதுக்கு. சார் சின்னதாக ஒரு ஆசை சார், அடுத்த படத்தில் காயத்ரி அண்ட் புஷ்கர்னு போடுங்க சார். எஸ், ஃபுல்லி ஃபில்மி சார்பில் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பர்.